வணக்கம் மக்களே. சிக்கன் 65 இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் நார்மலாக சிக்கன் 65 எப்படி செய்வோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, த அரிசி மாவு, கான்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுவோம். நான் கொஞ்சம் வேறு மெத்தடில் செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த 1/2 கிலோ கறி எடுத்தோங்க. அந்த 1/2 கிலோ கறியில் அந்த மசாலா அரைச்சி வச்சோம்ல அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அப்புறம் கடல மாவு 1 ஸ்பூனு, தயிர் 1 ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா அது 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கலருக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு பவுட்ரு இருக்குது, அது நம்ம விருப்பம்தான், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சேங்க. அதுலேயும் நான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சேன். என்ன பண்ண தெரியுமா? சரி, நார்மலாக இப்படி தானே சொல்கிறோம், இப்படி தானே சாப்பிட்றோம், சரின்னு சொல்லிட்டு நம்ம இட்லி பொடி இருக்குது தெரியுமா, அந்த இட்லி பொடி என்ன பண்ணேன், 2 ஸ்பூன் எடுத்து இது 1/2 மணி நேரம் ஊற வச்சேன் பாருங்கள். அப்போ ஊற அப்போ போடல, 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம் பாருங்க, அந்த சமயம் போட்டேன். அப்போ தான் டக்குன்னு அது அதே கொஞ்சம் கரட ஒரு மாதிரி அரை இதுவாக தானே இருக்கும், மெல்றதுக்கு மென்று சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு தனியாக கொடுக்குன்றதுக்கோசம் அதில் முன்னாடியே போட்டால் அது ஊறி போயிடும். ஊறுனா டேஸ்ட்டு வேறு மாதிரி வருமென்னு சொல்லிட்டு எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த இட்லி பொடியை போட்டேன். இட்லி பொடியை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடில் பண்ணி சாப்பிட்டுட்டு என் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. திரும்பி பசங்க கேட்பாங்க, நம்ம என்ன பசங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும் தானே நம்ம செய்வோம். நம்ம பசங்களுக்கும் நம்ம வீட்டுக்காருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம எதாவது செஞ்சு கொடுக்கணும், அப்படி தான் நம்ம மனசுக்கு தோணும். அதனால தான் இந்த மெத்தட்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் மாற்றி போட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கோசம் செய்கிறது. நம்ம நல்லா தாங்க இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் நம்ம பச்சை வெங்காயத்தை சீவி அதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணேன், அந்த வெங்காயத்தையும் அதே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்த மாதிரி வச்சு அதுவும் போட்டு வச்சுருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.